ஊர்ல வந்து எலி கொசு எல்லாம் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியால வந்து கேமல்ஸே பெஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதை பற்றி நம்ம படித்து பார்க்கும்போது தெரியுது நமக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி இல்லையா. ஸோ அதனால ட்ரெயின்ஸு அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கேமல்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியா, ஆப்கானிஸ்தான், மிடில் ஈஸ்ட் அங்கேருந்து 18th centuryல வந்து நிறைய கேமல்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க போல். அந்த கேமல்ஸ் வந்து ஹெல்ப் பீப்புள் கேரி குட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லாம் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்லாம் வந்ததுக்கப்புறம் கேமல்ஸ் அப்படியே ஃப்ரீயாக வைல்டாக டெசர்ட்டில் விட்டுட்டாங்க. ஸோ இந்த கேமல்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக பெருகிருச்சு. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட கேமல்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட் கம்யூனிட்டிஸை போய் அட்டாக் பண்ணுறது, வைல்டாக பிஹேவ் பண்ணுறது, ஃபென்சஸ்லாம் பிரேக் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உடைக்கிறது, அதெல்லாம் பண்ணுறதுனால தேவ் அஃபிஷியலி கேட்டகரைஸ் கேமல்ஸ் அஸ் பெஸ்ட்ஸ். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போனதுனால டெசர்ட்டில் போய் அதை அட்டாக் பண்ணி கொள்ளலாம் முடியாதுன்றதுனால ஹெலிகாப்டர்ல இருந்து அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் பர்மிஷனோட ஹெலிகாப்டர்ல இருந்து தே ஷூட் டு கல் தி கேமல்ஸ். கேட்கவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் தட் இஸ் த ஃபேக்ட். இங்கே வந்து கேமல்ஸ் வந்து ஆர் கன்சிடர்ட் அஸ் பெஸ்ட்ஸ்.